இப்போ தேசிய முஸ்லீம் லீக் அது இந்த வக்ஃபு மசோதா இது தேவை வரவேற்பு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எங்களுக்கு மாற்று கருத்து உண்டு. தடா ரஹீம், டி ஜெயினுலாபுதீன் இவர்களெல்லாம் கூட இந்த வக்ஃபு வாரியத்திலே எவ்வளவு ஊழல் நடைபெற்றிருக்கிறது, ஏழை முஸ்லீம்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இந்த வக்ஃபு வாரிய சொத்து எப்படி ஊழல்மயமாக சில தனிநபர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு இருந்தது, இந்த நிலைமையெல்லாம் மாற்றி அமைத்திருக்கிறது. ஏழை முஸ்லீம்களுக்கு வக்ஃபினுடைய உண்மையான நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு இந்த சட்டம் இருக்கிறது என்பதை இன்றைக்கு நிறைய முஸ்லிம்கள் வரவேற்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் விடுதலை சிறுத்தை, திமுக போன்ற அமைப்புகள் மட்டும்தான் இந்த வக்ஃபு மசோதாவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் குரல் கொடுத்து வருகிறார்கள். முஸ்லிம் மக்களே இதை ஏற்றுக்கொண்டு விட்ட பிறகு திமுக இத்தகைய ஒரு மதவாத அரசியலை நடத்துவதை வன்மையாக கண்டிக்கிறோம். இன்றைய தினம் 2 தீர்ப்புகள். ஒன்று, ஆளுநர் அவர் சட்டசபையிலே நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை அதற்கு ஒப்புதல் வழங்காமல் காலதாமதம் செய்கிறார் என்கிற ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்திலே விசாரணைக்கு வந்து குறிப்பிட்ட கால வரையறை செய்து இப்படி ஒப்புதல் வழங்காமல் தாமதிக்க கூடாது, நீங்க இந்த 10 மசோதாக்கள் ஒப்புதல் வழங்காமல் நிறுத்தி வைத்திருக்கிறீர்கள், எனவே உச்சநீதிமன்றத்திற்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் 142வது பிரிவு, இதுக்கு முன்னாடி பேரறிவாளன் வழக்கிலே ஆளுநர் மற்றும் ஜனாதிபதி மாளிகையிலே இந்த சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு, விடுதலை சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு அது தேங்கி கிடந்தது. காலதாமதத்தை மையமாக வைத்து உச்சநீதிமன்றமே விடுதலை செய்தது அந்த 142ங்கிற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி. இப்ப அதே அதிகாரத்தை பயன்படுத்தி இன்றைக்கு உச்சநீதிமன்றம் இந்த 10 மசோதாக்களும் நிறைவேறியதாக இந்த கணத்திலிருந்து நிறைவேறுகிறது என்று அறிவித்திருக்கிறார்கள். இதை திமுகவினர் கொண்டாடுகிறார்கள். அதுக்கடுத்தது இன்னொரு நம்முடைய தமிழகத்திலே உயர் நீதிமன்றம் அவங்க ஆளுங்கட்சியை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். நீங்க எங்க கிட்ட டாஸ்மாக் விவகாரத்துல வழக்கு போட்டுட்டு அதுக்குள்ள நீங்க ஏன் உச்ச நீதிமன்றத்துக்கு போறீங்க, யாரை காப்பாத்துறதுக்கு போனீங்க, நீங்க இந்த உயர் நீதிமன்றத்தை நம்பலையா? கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த டாஸ்மாக் விவகாரத்திலே ஊழல் நடைபெற்று இருக்கிறது என்பது அம்பலமாகி இருக்கிறது. அரசு துறையிலேயே குறிப்பாக டாஸ்மாக் அது அரசு அலுவலகம் தான், அதிலேயே இடி சோதனை நடைபெற்று இருக்கிறது. 1000 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்று இருப்பதாக குற்றச்சாட்டு உருவாகி இருக்கிறது. இந்த குற்றச்சாட்டை நீதிமன்றத்திலே நேரடியாக சந்திப்பதற்கு துணிச்சல் இல்லாமல் நீதிமன்றத்தில் மேல் நீதிமன்றத்துக்கெல்லாம் போய் வழக்கு பதிவு செய்து அதை இழுத்தடித்து அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வேறு மாநிலத்துக்கு மாற்றலாமா அல்லது உச்ச நீதிமன்றத்துக்கு போகலாமா, இப்படியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி அந்த லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டில் இருந்து தப்பித்துக் கொள்ள முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை நம்முடைய தமிழக உயர்நீதிமன்றம் மிக கடுமையாக இந்த ஆளுங்கட்சியை கண்டனம் செய்திருக்கிறது. பொதுவாக மேதக ஆளுநர் அவர்கள் மக்கள் நல திட்டங்கள் சார்ந்த எல்லா மசோதாக்களுக்கும் விரைவிலேயே ஒப்புதல் கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த பல்கலைக்கழக மசோதா, இந்த நீட் விலக்கு, இது மாதிரியான அரசியல் சார்பு அத்தகைய விஷயங்களை மட்டும்தான் நிலுவையிலே வைத்திருந்தார். மேற்கொண்டு நம்முடைய மேதக ஆளுநர் RN ரவி அவர்கள் இதிலே உரிய சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்வார். ஏன் தெரியுமா? இதே மாதிரியான ஒரு சட்டத்தை ஜெயலலிதா அம்மா கொண்டு வர முயற்சி செய்தார். என்ன சட்டம்னா, பல்கலைக்கழக வேந்தராக முதலமைச்சராக இருக்கலாம். அந்த சட்டத்தை கொண்டு வந்த போது மிக கடுமையாக எதிர்த்தவர் அன்பழகன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்த அன்பழகன் அவர்களும் ஐயா கருணாநிதி அவர்களும் இருவருமே சட்டசபையிலே எதிர்த்ததோடு மட்டுமல்ல, அந்த சட்டத்திற்கு எதிராக வாக்களித்தது மட்டுமல்ல, நீதிமன்றத்துக்கும் போனார்கள். என்னடி நீதிமன்றத்துக்கு போனாங்க? அரசியல்வாதிகள், முதலமைச்சர் அவர்கள் வேந்தர் பதவி வகிக்க கூடாது, கல்வியாளர்கள் தான் வேந்தர் பதவியிலே இருக்க வேண்டும். திமுக தான் போச்சு. ஆனா இன்னைக்கு திமுக என்ன சொல்லுது? கல்வியாளர்களை விட அரசியல்வாதிகள், முதலமைச்சரே வேந்தராக இருக்கலாம் அப்படிங்கிற இந்த நிலைப்பாட்டுக்கு அவங்க இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. இது திமுகவினுடைய இரட்டை வேடத்தை காட்டுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.